மச்சி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏன்டா ஒரு மாதிரி சேடா இருக்க? எனக்கு தலை வலிக்குடா. ஏன்டா? குவாண்டம் பிசிக்ஸ் என்னன்னே புரியலடா. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நான் உனக்கு சொல்லி கொடுக்கேன். முதல்ல குவாண்டம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ குவாண்டம்னா ஒரு ஆட்டம்னு ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்மால் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி தான் குவாண்டம். இப்போ குவாண்டம் பிசிக்ஸ்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் E=mc². ஐன்ஸ்டீன் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எர்த்துக்கு மட்டும்தான் பொருந்துனா இல்லை, நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பிளானட்ஸுக்கும் இந்த ஃபார்முலா பொருந்தும். ஆனால் இந்த குவாண்டம் பிசிக்ஸில் சில குள்ளது வந்து வேறுபாடாக இருக்கும். அது வந்து சில குள்ளது மட்டும் தான் பொருந்தும். அது நம்ம சயின்ஸோட வேறுபாடாக இருக்கிறது தான் குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து குவாண்டம் பார்ட்டிக்கல் நிறைய டாபிக் இருக்குது. இது வந்து பேசிக்காக கற்றுக்கிறது. முதல்ல குவாண்டம் பார்ட்டிக்கல் என்னென்னு பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு திங்குக்கு மொத்தம் ஒரு 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று பார்ட்டிக்கல் ஃபார்ம், இன்னொன்று வேவ் ஃபார்ம். முதல்ல பார்ட்டிக்கல்லாம் என்னென்னு, பார்ட்டிக்கல்னால் ஒரு சாலிட் ஃபார்ம் வச்சுக்கலாம். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், ஃபோட்டான், அது மாதிரி எல்லாமே பார்ட்டிக்கல் தான். ஆனால் இந்த பார்ட்டிக்கலுக்கும் வேவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். பார்ட்டிக்கல்னால் நான் சொல்கிற மாதிரி ஒரு சாலிட் ஃபார்ம். பார்ட்டிக்கல்னால் ஒரு சாலிட் ஃபார்ம். ஓகே, பார்ட்டிக்கல்னால் என்ன சொன்னால் சாலிட் ஃபார்ம். ஆனால் வேவ்னா என்னதுன்னா அலைகள். நீ ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறேன்னா அந்த கல் வந்து அலைகளை ஃபார்ம் பண்ணும்ல, அதான் நம்மளுக்கு வேவ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அது வந்து எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே ஒய் ஆக்சஸ் 20, எக்ஸ் ஆக்சஸ் 10னா இந்த இடத்துலப்பா பார்ட்டிக்கல் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வேவ் எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வேவ் வந்து அந்த இடத்துல காமிச்சுன்னா அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது இமேஜின் பண்ணி கூட இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் வந்து ஒரு கன் இருக்குதா. என்னை சுற்றி 2 வேஸ் இருக்குது. இங்கே ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல். அதுக்கு சுற்றி லாஸ்ட்டாக ஒரு செவர் மாதிரி இருக்குதா. நான் வந்து ஒரு வாசல் கதை வச்சு பூட்டிட்டேன்டா. அந்த டேபிள் ஒரு கன் இருக்குது. அதாவது எலக்ட்ரானை ஷூட் பண்ண முடியும்டா. நான் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாண்டா, ஒரு எலக்ட்ரான் இருக்குல்லடா, அது வந்து அந்த ஒரு வேலை போய் என்ன பண்ண ஒரு அச்சு ஒரு லைனை ஃபார்ம் பண்ணுதுடா. லைனை ஃபார்ம் பண்ணுது. சரி, ரிசல்ட் நார்மலாக இருக்குது. இது பேர் 1 ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ரா. இப்போ டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்ப்போம்டா. நான் 2 டோரையும் ஓப்பன் பண்ணிட்டேன்டா. நான் இப்போ வந்து அந்த எலக்ட்ரான் வச்சு எலக்ட்ரானை ஷூட் பண்ணுறேன். அப்போ எலக்ட்ரான் வந்து போய் நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு ஸ்லிட்டாக இருந்தால் ஒரு லைன் வருது. அப்புறம் 2 லைன்லாம் வரும்னு நினைப்போம். ஆனால் அங்கே நடந்ததே வேறடா. அவங்க கன்னை வச்சு சுடும் போது அது வந்து 2க்கு பதிலாக நிறைய ஸ்லிட்டை உருவாக்கியிருக்காங்க. சயின்டிஸ்ட்டுக்கு ஒரே டவுட்டு. அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கல். ஆனால் அது சுடும் போது அது வந்து வேவ் ஃபார்மில் போனதுனால தான் அவள் லைன்ஸ் உருவாக்க முடியும். இன்னொரு பார்ட்டிக்கல் போச்சுன்னா அது வந்து ஒரே கூட தான் நம்ம சர்ச் முடியும். ஆனால் வேவ்னா இப்படி போகும்போது ஒரு நிறையா லைன்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணுண்டா. அடுத்து அவங்க யோசிக்காங்க, சரி கன்ஃபார்ம் ஆச்சு ஒரு வாட்டி ஒரு கண்ணால் பார்ப்போம்னு சொல்லி ஒரு அப்சர்வர், ஒரு கவனிப்பவரே அங்கே வைக்காங்கடா. அவர் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானை ஷூட் பண்ணுது. அந்த கன் எலக்ட்ரானை ஷூட் பண்ணுது. எலக்ட்ரானா என்ன, ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருந்தால் இந்த இடத்துல இருக்காது. இப்போ ஏ சைடில் ஒரு எலக்ட்ரான் ஷூட் பண்ணால் பி சைடில் இருக்காதுடா. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பந்து, உனக்கு கையில் ஒரு 5 பந்து இருக்குன்னு வச்சுக்கோடா. உன்னை வந்து ஒத்த கையில் தூக்க போட சொல்கிறாங்க. 2 வழி இருக்குடா. உன்னால் ஒத்த கையில் ஒரே ஒரு பந்து வரை தூக்கி போட முடியும். 2 வேலை தூக்கி போட முடியாதுல்ல. இந்த பால் தான் ஒரு பார்ட்டிக்கல் வச்சுக்கூட. இதாண்டா எக்ஸாம்பிள். ஆனால் அவங்க பார்க்கும்போது அது போடும்போது அது வந்து அந்த கன்னு அந்த ஸ்லிட்டு பின்னாடி வரைக்கும் ஒரு பார்ட்டிக்கல் ஃபார்மில் இருக்குது. ஆனால் போன பிறகு அது வேவ் ஃபார்மில் இருக்குது. அப்போ தான் சயின்டிஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இது ஸ்லிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட்டிக்கல் ஃபார்ம்லேயும் அந்த ஸ்லிட்டை தாண்டின பிறகு வேவ் ஃபார்ம்லேயும் இருக்குது. அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் பார்ட்டிக்கலோட மகிமை. இதான் குவாண்டம் பார்ட்டிக்கல்னால் போத் வேவ் ஃபார்ம்லேயும் இருக்கும், பார்ட்டிக்கல் ஃபார்ம்லேயும் இருக்கும். இதோட பேர் தான் வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி. இருத்தன்மை இருக்கும்டா. எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷனாக என்னதுன்னு உனக்கு டவுட் இருந்தா, சூப்பர் பொசிஷனாக வேறு எதுவும் இல்லை. ஒரு டேபிள் இருக்குன்னா அங்கே ஒரு பிளேடை வச்சுட்டோம்னா அந்த பிளேடை நம்ம தட்டும் போது அது வந்து மேலே கீழே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ மேலே இடத்துல கை வச்சா பிளேடு மேலே இருக்கும், சென்டரில் வச்சா அந்த பிளேடு சென்டரில் இருக்கும், கீழே வச்சா கீழே இருக்கும். அந்த பிளேடோட நிறையா மடங்கு, எப்படி சொல்ல, ஒரு 1 கோடி மடங்கு ஸ்பீடாக இருக்கிறதாண்ட அந்த எலக்ட்ரான். நம்ம எல்லாரும் நினைக்கும் ஆட்டம், இதான் ஆட்டம்னா இதை சுற்றி இப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும். ஆனால் அது வந்து தப்பான மாடல் தான். பிளானட்டி மாடல் வந்து ரொம்ப தப்பான மாடல் தான். அதாவது ஒரு க்ளவுடு மாதிரி. இதான் அந்த
நியூக்ளியஸ்னால் அதை சுற்றி ஒரு க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தா இதோட கரெக்ட் மாடல். அது பார்க்க ஏன் க்ளவுடு மாதிரி இருக்குன்னா அவ்வளோ ஸ்பீடாக அது சுற்றுதுடா. அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறதுனால அது வந்து நம்மளுக்கு க்ளவுடு மாதிரி இருக்குதா. ஆனால் நம்மளால் ஆட்டம் அந்த அதெல்லாம் தொட முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நானோ மீட்டரோட ரொம்ப கம்மியாக தாண்டா இந்த ஆட்டம் இருக்கும். அடுத்த லாஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா குவாண்டம் என்கால்மெண்ட். இது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ தைரியமாக சொல்லலாம் எனக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் தெரியும்டா அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு குவாண்டம் என்கால்மெண்ட் தான் என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. நீ வந்து ஃபிசிக்ஸ் கணக்கில் வந்தேன்னா உனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படி சுற்றுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. நீ ஒரு எலக்ட்ரான் எப்படி சுற்றுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்னொரு எலக்ட்ரான் எப்படி சுற்றுன்னு கண்டுபிடிக்கிறது நிறைய ஈக்குவேஷன் போடணும்டா. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்தேன்னா அது ரொம்ப ஈஸிடா. இப்போ ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குது, அது 2 எங்கால்மெண்ட்டுனா பிணைச்சி இருக்குதுன்னு அர்த்தம்டா. அது 2 எங்கால் பண்ணிட்டேன்னா ஒரு எலக்ட்ரான் அப் சைட்னா இன்னும் கன்ஃபார்ம் டவுட் சைடாக தான்டா இருக்கும். அது எங்கால் பண்ணிட்டேன்னா அது வந்து ஒன்று பாசிட்டிவ்னா இன்னொன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ்னா இன்னொன்று நெகட்டிவ், ஒன்று ப்ளஸ்னா இன்னொன்று மைனஸ், இன்னொன்று ப்ளஸ்னா இன்னொன்று மைனஸ், அப்படி மாற்றி இருக்கும்டா. இதாண்டா குவாண்டம் என்கால்மெண்ட். அடுத்து ஷார்டிங்கர் கேட் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு இருக்குடா. அதாவது ஒரு பூனை இருக்குடா, ஒரு பாக்ஸில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனைக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் இருக்குது. கீழே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அது மாதிரி 2 பட்டி இருக்குடா. 2 பக்கத்துலையுமே ஒரு கீழே எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் கீழே வரும். ஸோ அந்த பாய்சனஸ் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. இன்னொன்று எலக்ட்ரான் ஈஸியாக கண்டுபிடிச்சி மேலே தான் போகும். ஏன்னா அது எங்கால் ஆயிருக்கு. ஆனால் ஐன்ஸ்டைனுக்கு ஒரு மறுப்பானது இருக்குது. ஏன்னா அவர் ரிலேட்டிவிட்டி தேவையிலேருந்து குவாண்டம் என்கால்மெண்ட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி ஒரு எலக்ட்ரான் அப்சைனா இன்னொன்று பிரபஞ்சத்தில் எங்கே வச்சாலும் அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகுது. அப்போ லைட்டோட ஸ்பீடாக ட்ராவல் ஆகுமா அவங்களுக்கு வந்து டவுட் இருக்குது. லாஸ்ட் டைம் என்ன பார்க்க போனால் ரியாலிட்டி. நம்ம எல்லா நாளைக்கும் வெறும் ஒரே ஒரு ரியாலிட்டி தான் இருக்குது. அது நம்ம ரியாலிட்டி தான். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டிலேருந்து நிறைய ரியாலிட்டி இருக்குது. இந்த ரியாலிட்டியும் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னொன்று ரியாலிட்டா வேறு எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னொரு ரியாலிட்டி நான் பிறக்காமல் கூட இருந்திருக்கலாம். இதாண்ட ரியாலிட்டிஸ். இப்போ நீ ஒரு ரியாலிட்டியே இன்னொரு ரியாலிட்டி போயிட்டேன்னா ஒரு ரியாலிட்டி எரேஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட கோடிக்கு மேலே ரியாலிட்டிஸ் இருக்குது. ஒரு ரியாலிட்டியை கண்டுபிடிக்கணும்னா அந்த ரியாலிட்டியில் ஒன்றை மாதிரி யாரும் இல்லாமல் கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த திங்ஸுமே இல்லாமல் இருக்கிறாங்க ரியாலிட்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.